இப்ப நம்ம அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு தெலுங்கு மூவியான ஹாத்தியா அப்படிங்கிற திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இப்ப இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்துல நம்மள தமிழ்ல பரிச்சயமான தானியா பாலகிருஷ்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபீமேல் லீடா லீட் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான கிரைம் த்ரில்லர் 2.5 மணி நேரம் டூரேஷன் வருது. நீட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பெரிய பொலிட்டீஷியன் அவரோட வீட்டுல வந்து மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு. அந்த பொலிட்டீஷியனை யார் கொலை பண்ணாங்க, எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிற நேரத்துல 3 மாசத்துக்கு அப்புறம் சிஎம் வந்து அந்த கேஸை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ இந்த கேஸை பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸருக்குள்ளே ஒரு டிஸ்கஷன். ஸோ இப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டடான அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரக்கூடிய நம்ம தானியா பாலகிருஷ்ணன் இது. ஸோ இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ண போறாங்க, பத்தாத குறைக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஸோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வேலைக்காரங்களே எல்லாருமே சேர்ந்து அழிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் சந்தேகம் ஏற்படுது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம தானியா பாலகிருஷ்ணன் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் டோட்டல் படத்தோட கதையுமே. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண விதம், ஸோ இந்த படத்தோட நரேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 2.5 மணி நேரம் டூரேஷன் இருக்கு, ரொம்ப போட்டு அறுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனால் டீசன்ட் வாட்சபிள், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. முக்கியமா டானியா பாலகிருஷ்ணன், ஸோ அவங்களோட ரைட்டிங் வைஸ் நல்லா இருந்துச்சு. அவங்களோட இன்வெஸ்டிகேஷனுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பொலியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். அண்ட் முக்கியமா இந்த மாதிரியான படங்கள்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கிளைமேக்ஸ் ஒட்டி வரக்கூடிய ஒரு கதை, ஸோ ஒரு குட்டி கதை வரும். ஸோ அந்த கதையுமே நல்லாவே நரேஷன் கொடுத்துருந்தாங்க. மேலும் இந்த படத்தை பத்தி வெளியில கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்களாம். ஸோ தெலுங்கானால நிஜமாவே இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை இந்த அளவுக்கு நீட்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தோட டீமை பாராட்டணும். டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு குட் வாட்ச் டூ கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா பண்ணியிருக்கனால ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி வாட்சபிள் தான். பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. வைலன்ஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலி வாட்சபிள் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.